மைலில் வெல்கம் 2026 கோல்டன் சேல் டிசம்பர் 24ஆம் தேதி வரை நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 4 கிராம் தங்கத்திற்கும் 2026 ரூபாய் தள்ளுபடி. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 41 புள்ளிகள் சரிஞ்சு 25,818 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 120 புள்ளிகள் குறைஞ்சு 84,559 முடிஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசுறதுக்கு கேட்கறதுக்கு நிறைய இருக்கு, பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், இன்னைக்கு மார்க்கெட்டை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி தரகு நிறுவனம் நிறைய பேர் இருந்து இந்த ஆண்டு துவக்கத்துல இந்த இயர் எண்ட்ல இப்படி எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புள்ளி விவரங்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி சில நிறுவனங்களோடது கொஞ்சம் எக்ஸாக்டா வருது, சிலது ரொம்ப வேரியேஷன் இருக்கு. நம்பலாமா வேணாமா அப்படிங்கறத ஷோவோட முடிவுல சொல்லுங்க சார். நிஃப்டி டார்கெட் பத்தி சொல்றீங்க, பேசுவோம், நிச்சயம் பேசுவோம் நம்ம. சார் இன்னைக்கு மார்க்கெட் 41 புள்ளிகள் இறங்கி முடிஞ்சிருக்கு நிஃப்டில. அட்வான்ஸ் டிக்ளைன்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியுது. அட்வான்ஸ்ல 1055, டிக்ளைன்ல 2084. அப்பர் சர்க்யூட் லோயர் சர்க்யூட் எக்ஸாக்டா சேம் இருக்கு, 60 52 வீக் ஹை லோ. எப்பயுமே லோ தான் அதிகமா இருக்கு, அதே மாதிரிதான் இன்னைக்கும் 152 லோ, ஹை 47. ஒரு இறங்க முகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குங்களா, இல்ல ஒரு மிக்சட் பேக்கா? அது இல்ல, இறங்கு முகம் தான், பட் நிச்சயம் பேரிஷ் ட்ரெண்ட் செட் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். புல்லிஷ்னஸ்ல வர்ற கரெக்ஷனா தான் நான் பாக்குறேன். என்னதான் நீங்க அட்வான்ஸோட டிக்ளைன் 2 மடங்கு இருக்கு, 50 வீக் லோ ஹையை விட 3 மடங்கு இருக்கு. இதெல்லாம் கிளியர் இண்டிகேஷன் தட் புல்லிஷ் ட்ரெண்டினுடைய இப்போதைக்கு தற்காலியாகவும் புல்லிஷ் ட்ரெண்ட் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அப்படின்னு இருந்தால் கூட இதை நெகட்டிவ் ஜோனுக்கு இன்னும் போயிட்டு தான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா 25,800 கீழே வரல, 25,600 வரும் வரைக்கும், அதுக்கடுத்து 25,200, இந்த 2 லெவல்ல வலுவான சப்போர்ட் இருக்குது. 25,200ங்கிறது நல்ல சப்போர்ட், 25,600ங்கிறது ஒரு அடுத்த இமிடியேட் சப்போர்ட். இதை கட் ஆகிற வரைக்கும் நான் ஒரு ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். இந்த புல்லிஷ் ட்ரெண்ட்ல ஒரு கரெக்ஷனா தான் நான் அதை பாக்குறேன். பிராடர் மார்க்கெட்லயுமே பாத்தீங்கன்னா இறங்கி இருக்கு. நிஃப்டி 100 இருக்கட்டும், 200 இருக்கட்டும், 500 இருக்கட்டும், இறங்கி இருக்கு. மிட் கேப் 50, 100, ஸ்மால் கேப் இறங்கி இருக்கு. பட் எதுவுமே சிக்னிபிகண்டா இறங்கல, எல்லாமே 1%க்குள்ள இறங்கி இருக்குதுதான். செக்டாரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக்சட் பேக். பொதுத்துறை வங்கிகளுக்கான குறியீடு ஏறி இருக்கு 1%க்கு மேல. மத்த எதுவும் சிக்னிபிகண்டா ஏறவோ இறங்கவோ செய்யல. மீடியா கொஞ்சம் இறங்கி இருக்கு, பட் மத்த எதுவும் இறங்கல. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா நீங்க பாத்தீங்கன்னா, நிப்டி சென்செக்ஸ் 100 புள்ளிக்கு மேல இறங்கி இருக்கு இல்லையா, 120 புள்ளிகள் இறங்கி இருக்கு. இது HDFC வங்கி மட்டுமே அந்த இண்டெக்ஸ் 127 புள்ளிகள் இன்னைக்கு இறங்குறதுக்கு காரணம். சோ HDFC வங்கியினுடைய பங்கு இன்னைக்கு இறங்கலைன்னு வச்சுக்கோங்க. நேற்றைய முடிவை ஒட்டியே முடிவடைஞ்சிருந்தா இன்னைக்கு சென்செக்ஸே இறங்கி இருக்காது. இன்னும் சொல்ல போனா HDFC வங்கி, ICICI வங்கி, கோட்டக் வங்கி, இந்த 3 தனியார் வங்கிகளுடைய பங்குகள் இறங்கலைன்னா நிப்டி இன்னைக்கு இண்டெக்ஸே எதுவுமே இறங்கி இருக்காது. இண்டெக்ஸ் பாசிட்டிவ்ல முடிவடைஞ்சிருக்கும். அப்ப அதனால நம்ம இண்டெக்ஸை தாண்டி தான் பார்க்கணும். ஓவரால் சென்டிமெண்ட் ஒரு புல்லிஷ்னஸ் முடிவடைஞ்சு வீக்கா இருக்கு. அந்த ப்ராஃபிட் புக்கிங்கிறது கொஞ்சம் ஏறப்பெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த ப்ராஃபிட் புக்கிங் உடைய ஒரு பார்ட்டா தான் நான் இதை பாக்குறேன். சோ அது நிச்சயமா ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருச்சு, கிளியரா இனிமே நெகட்டிவ் தான் போக போகுது அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம இன்னும் போகல. 3 நாட்களாக இந்த வார துவக்கத்துல இருந்து இறங்கிட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம். பட் அப்ப கூட எதுவுமே ஒரு முழு வேகத்தோட ஒரு சிக்னிபிகண்டா கிளியர் டைரக்ஷன்ல போகல. இன்னும் டைரக்ஷன் தான் மார்க்கெட். HDFC இன்னைக்கு இறங்குனதுக்கான ரீசன் ஏதா இருக்குங்களா சார், இல்ல ஒரு அன்றாட இறக்கம் தானே? அது இல்ல, இதெல்லாம் அன்றாட ஏற்ற இறக்கங்களுடைய ஒரு பங்கா தான் நான் பார்க்கிறேன். குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காரணங்கள் இதில் பொதுத்துறை வங்கிகள் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பேங்க் ஏறினுச்சு, பட் அதே சமயத்துல IOB இறங்கி இருக்கு. என்ன காரணம்னா, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அதுல பிரிடாமினன்ட்லி மேஜர் ஷேர் ஹோல்டிங் கவர்மெண்ட் அரசு வசம் தான், கைவசம் தான் இருக்கு. அதுல ஒரு சிறு பகுதியை ஒரு 3% அரசாங்கம் விற்க போவதாக தகவல் வெளியானது. அந்த தகவல் வந்த பிறகு அந்த பங்கினுடைய விலை ஒரு 3-4% இறக்கத்தை சந்தித்தது. ஏன்னா அவங்க அந்த ஃப்ளோர் பிரைஸ், அந்த விற்க போற விலை 34 ரூபாய், 3% விற்க போற விலை 34 ரூபாய்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அது ஒரு 2 ரூபாய் 2.25 ரூபாய் இன்னைக்கு இறங்குனதை பார்த்தோம். ஒரு 6% இறங்குனுச்சு, 34-30ன்னு முடிவடைஞ்சிருக்கு. அது அந்த காரணம் டைல்யூஷன் ஜாஸ்தி ஆகும் பொழுது அவைலபிலிட்டி அதிகமாகும். ஏன்னா இது வரைக்கும் ரொம்ப லிக்விடிட்டி, ஏற்கனவே லிக்விடிட்டி அதிகமா இருக்குது, பின்னும் கூட அதிகமாகும் பொழுது அதனுடைய விலை கொஞ்சம் இறங்கி இருக்கு. அவ்வளவுதான். இது தற்காலிகமான ஒரு ரியாக்ஷன். அதனுடைய பங்கினுடைய நிறுவனத்துடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து ஏறும். மற்றபடி பொதுத்துறை வங்கிகளுடைய ஏற்றத்திற்கு காரணம் ஸ்டேட் பேங்கினுடைய விலை ஏறினதுதான், வேற ஒண்ணு இல்லை. ஓகே. இன்னைக்கு சாமன் கேபிட்டல் ஒரு 7% அந்த பங்கு வீழ்ந்திருக்கு. டெல்லி போலீஸ் FIR பதிவு பண்ணாதா சொல்றாங்க அந்த ப்ரொமோட்டர்ஸ் மேல, எக்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் மேல. இத பத்தி சொல்லுங்களேன் சார். இந்த சம்மான் கேபிட்டல்ங்கிறது அப்கோர்ஸ் இன்னைக்கு ஒரு ரூபாய், அதாவது பீக்ல இருந்து ஒரு 4-5% இறங்கி இருக்கு இன்னைக்கு. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதனுடைய இறக்கத்துக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுவது, நான் சந்தையினுடைய போக்குன்னு நினைக்கிறேன், பட் சொல்லப்படுகிறது என்னன்னா, அதனுடைய ஃபார்மர் ப்ரொமோட்டர்ஸ், இதனுடைய ப்ரொமோட்டர்ஸா முன்பு இருந்தவர்கள் மீது டெல்லி போலீஸ் எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் ஒரு FIR
எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இப்ப ஒரு இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தமா அந்த ப்ரொமோட்டர்ஸ் மேல. அதனாலதான் இந்த பங்கினுடைய விலையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொல்லப்படுகிறது. அந்த எஃப்ஐஆர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களுடைய குழும நிறுவனங்கள், அவங்க ப்ரொமோட்டரா இருந்த பொழுது அவர்களுடைய குழும நிறுவனங்கள், அவர்கள் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு கடன் வழங்கியதுல சில முறைகேடுகள் நடந்திருக்கிறதா சந்தேகம் எழுந்திருக்கிறதுன்னு சொல்லி அதன் அடிப்படையில அவங்க அதை ஃபைல் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே இதுல நீங்க பாத்தீங்கன்னா பிரசாந்த் பூஷன் அவர் ஒரு இது ஃபைல் பண்ணியிருந்தார் சென்ற ஆண்டு. அது விசில் ப்ளோயர் ஃபாரம்னு சொல்லிட்டு அவர்கள் சார்பா அதன் சார்பா. சோ இப்ப ஆனா நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, இப்ப நிறுவனத்தினுடைய சார்பில் இருந்து அவர்கள்ட்ட சொல்லி இருக்கிறது, அவங்களுடைய அட்வொகேட் சொல்றது, இது நாங்க எந்த விதமான டிஃபால்ட்டும் கிடையாது, இந்த அவுட்ஸ்டாண்டிங் டியூஸ் கிடையாது, எங்களுக்கு எங்கள் மீது நிறுவனத்தின் மீது எந்த இன்வெஸ்டிகேஷனும் கிடையாது, எதுவும் பெண்டிங் இல்ல அப்படி இப்படின்னு செபிஐ மூலமாவோ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸோ அல்லது சிபிஐ எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்க ப்ரொமோட்டர்ஸ் மேல, அதுவும் ஃபார்மர் ப்ரொமோட்டர்ஸ் மேல தான் சொல்லுது அந்த நிறுவனம் சொல்கிறது. ஓகே, ஃபார்மர் ப்ரொமோட்டர் மேல வச்சா கூட வாங்கிருக்கவங்க கொஞ்சம் பயப்படதான் செய்வாங்க. ஏன் சார்? நிச்சயம் அதனுடைய தாக்கம் இருக்கும். ஏன்னா அவர்கள் ப்ரொமோட்டரா இருந்த பொழுது கடன் கொடுத்திருக்கிறார்கள், அதில் முறைகேடுன்னு சொல்லப்படுகிறது. அதெல்லாம் சரி செய்யப்பட்டு விட்டதா, சீர் செய்யப்பட்டு விட்டதா, இப்ப அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையா, எவ்வளவு ரெக்கவர் ஆச்சு, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் எழுகிறது இல்லையா? இதெல்லாம் நிறுவனம் பொதுவாக எங்கள் மீது இன்னைக்கு குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்றதை விட, இந்த குற்றச்சாட்டெல்லாம் நாங்க நிறுவனத்துல சரி செய்து விட்டோம் அல்லது இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை இன்னும் தெளிவா சொன்னாங்கன்னா பெட்டர். வெள்ளி இன்னைக்கு மீண்டும் புதிய உச்சம். ஆமா, இப்படிதான் ஒரு சீசன்ல நம்ம தங்கத்தை பத்தி பாத்துக்கிட்டே இருந்தோம் சார், புதிய உச்சம்ட்டு. அந்த மாதிரி டெய்லி இப்ப வெள்ளியை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கரெக்ட். சர்வதேச சந்தைகளை பொறுத்தவரை வெள்ளி மீண்டும் ஆல் டைம் ஹைன்னு சொல்லக்கூடிய $66 இன்னைக்கு தாண்டி இருக்கு. கிட்டத்தட்ட 3% ஏற்றத்துல $66.25 அமெரிக்க டாலர்கள்ங்கிறது ஒரு புதிய உச்சம். ரொம்ப வேகமா, அதிவேகமாக ஏறத பாக்குறோம். அப்கோர்ஸ் ஊடகங்கள்ட்ட காரணம் கண்டுபிடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் உண்மை. நீங்க ரொம்ப லீடிங் ஊடகங்கள், வெளிநாட்டு ஊடகங்கள்லாம் எடுத்து பார்த்தா, அமெரிக்காவினுடைய ஜாப்லெஸ் டேட்டா நேற்று வந்திருக்கு, அது அதிகரிச்சிருக்கு, வேலை இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அதன் காரணமா இதுக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. ஏதாவது மறைமுகமாக பொருளாதார வல்லுநர்கள் காரணம் சொல்லுவாங்க. பட் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் அது ஒரு ஸ்பெகுலேட்டிவ் இதுவும் சேர்ந்துகிட்டு இருக்கிறதுனால ஏறுது. இன்னைக்கு 3% MCXல ஏறி இருக்கு. மார்ச் மாதம் 5ஆம் தேதி முதல்வடையக்கூடிய ஒப்பந்தம் 2,05,000 நோக்கி போய்கிட்டு இருக்கு. 2,04,750 2,04,750 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் தங்கம் MCXல ஒரு சின்ன இறக்கத்துல தான் இருக்கு. 1,34,100 கிட்ட இருக்கு. 0.2% இறக்கத்துல தான் இருக்கு. சர்வதேச சந்தையில எந்தவித மாற்றமும் இல்லாமல் அந்த 4,300 ஒட்டி இருக்கு. நேற்று இறங்கின கச்சா எண்ணெயினுடைய விலை இன்னைக்கு ஒரு 2% பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. நேற்று $55 கிட்ட இருந்ததை நம்ம பார்த்தோம். $55 கீழே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி 2021 பிப்ரவரிக்கு பிறகு அந்த லெவலுக்கு வந்திருக்குன்னு பார்த்தோம். இப்ப இன்னைக்கு ஒரு 2% மேல ஏறி இருக்கு. $1.25 ஏறி $56 கிட்ட ட்ரேட் ஆகுது. உள்ளூர் சந்தையிலும் அதே மாதிரி ஒரு 1.5% கிட்ட ஏறி $5,150 கிட்ட ட்ரேட் ஆகுது. காப்பர் கூட $1,111 மீண்டும் ஏறுமுகத்துல இருக்கு. சர்வதேச சந்தையிலுமே $5.34 இன்னைக்கு ஒரு 0.25% ஏறி இருக்கு. சோ தங்கம் பக்கவாட்டு நகர்தல்ல இருக்கு. மற்ற மெட்டல்ஸ் எல்லாம் ஏற ஆரம்பிச்சிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு IPO தான் இருக்குங்களா சார்? IPO இருக்கு, நிறைய வந்துகிட்டு இருக்கு. பட் நம்ம விவாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு மெயின்லைன் IPO KSH இன்டர்நேஷனல்னு ஒரு IPO 16ஆம் தேதி நேற்று துவங்கியது, நாளை முடிவடைகிறது. அது மாதிரி நெப்டியூன் ராஜிடெக்னு ஒரு SME IPO, 2-3 SME IPOs இருக்குது. அது மாதிரி பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களுடைய லிஸ்ட் எடுத்தோம்னா இன்னைக்கு 3 பங்குகள் பட்டியலிடப்பட்டது. ஒரு SME, 2 மெயின்லைன் IPO. SMEல யூனிசம் அக்ரிடெக்ங்கிறது 2 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது, $65 வெளியிடப்பட்டது, $62 கீழே தான் இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. வெளியிடப்பட்ட விலையை விட $3 குறைவாக முடிவடைஞ்சிருக்கு. அடுத்தது நெஃப்ரோகேர் ஹெல்த் சர்வீசஸ் மெயின்லைன் IPO, இதுவும் 1.5 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது, $460 வெளியிடப்பட்ட விலை, ஆனால் வெளியிடப்பட்ட விலையை விட குறைவா தான் இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்குது. அதே மாதிரி சற்று அதிகமாக வெளியிடப்பட்ட விலையை விட சற்று அதிகமா முடிவடைஞ்சிருக்கு, 473. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பார்க் மெடி வேர்ல்ட் அப்படின்னு 162க்கு வெளியிடப்பட்டது. இதுதான் 148ன்னு வெளியிடப்பட்ட விலையை விட ஒரு $14 குறைவாக இன்னைக்கு பட்டியலிடப்பட்டிருக்கிறது, முடிவடைஞ்சிருக்கு. 8 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்ட இந்த நிறுவனம் 162க்கு வெளியிடப்பட்டு இப்ப 148க்கு முடிவடைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான சூழலை தவிர்ப்பதற்கு தான் அந்த லிஸ்டிங் கெயின்ஸ் எல்லாம் நான் தவறா எதிர்பார்த்து வராதீர்கள் நம்ம திரும்ப வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம்.
கரன்சி பாசிட்டிவ் நியூஸ் இன்னைக்கு. பாசிட்டிவ் நியூஸா சார்? அதான் யூஎஸோட போன் நம்பர் ஃபார்மேட் வந்து +1 வரும், இந்தியாவோட +9 வரும். நல்லா தூரம் வந்துருச்சு அப்படின்ட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. வெரி இன்ட்ரெஸ்டிங். கிரியேட்டிவ் பீப்புள். 91 தாண்டியது நேத்து. இன்னைக்கு 50 பைசாவுக்கு மேல் இறக்கத்தில் ₹90.50 கீழே வந்திருக்கு. மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய தலையீடுதான் சந்தையில் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். இருக்கலாம், அதுக்கான தரவுகள் என்கிட்ட இல்லை. பட் அதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால ₹90.49 தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேர வணிகத்துல நடப்பு மாத ஒப்பந்தம் வணிகம் நடந்தது. இன்ஃபேக்ட் யூரோவுமே ₹1 மேல ரெக்கவர் ஆயிருக்குது. அதாவது ருப்பி ரெக்கவர் ஆயிருக்கு யூரோவுக்கு நிகராக. அதாவது யூரோனுடைய மதிப்பு ₹1 மேல் வீழ்ந்திருக்கிறது, ₹106. அதே மாதிரி பிரிட்டிஷ் பவுண்டுமே ₹1.5 மேல இறங்கி இருக்குது, ₹120.58. ஜாப்பனீஸ் எண்ணுமே 75 பைசா இறக்கத்தில் ₹58.25 கிட்ட ட்ரேட் ஆனிச்சு. ஒட்டுமொத்தமாக ரூபாயினுடைய மதிப்பு இன்றைக்கு உயர்ந்திருப்பது தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா சர்வதேச சந்தையில டாலருடைய மதிப்பும் ஸ்லைட்டா உயர்ந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் இங்கு வீழ்ந்திருக்கு அப்படின்னா ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்திருப்பதான் நம்ம அதனுடைய அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஆனா ஆர்பி எவ்வளவு நாள் சார் இந்த மாதிரி கட்டுப்படுத்திட்டே இருக்க முடியும்? அவர்கள் வசம் இன்னைக்கு பெரிய அளவுல ரிசர்வ்ஸ் இருக்கு. சர்வதேச அளவுல டாப் 5 நம்ம இருக்கோம். அந்நிய செலாவணி கையிருப்பு, டாலர் கையிருப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா சர்வதேச அளவுல நம்ம டாப் 5 உள்ள இருக்கோம். அப்பப்போ 4க்கு வரும், அந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம். சோ அதனால நம்ம அதை பத்தி இப்போதைக்கு உடனடியாக கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. பட் தொடர்ந்து இந்த மாதிரி மாச கணக்குல இருக்கும்னா நம்ம விற்க வேண்டிய ஒரு சூழல் வரும்னு பார்க்கணும். இன்னொரு தியரியும் மார்க்கெட்ல இருக்கு. இந்த டாரிஃப் வார் போய்கிட்டு இருக்கும் பொழுது இதன் தாக்கம் அதிகமா இல்லாமல் இருப்பதற்காக ஏற்றுமதி செய்பவர்களுக்கு ஒரு ஆதரவாக கூட இந்த தானா ஆட்டோமேட்டிக்கா அது விழுந்தா விழுகட்டும், டாலருடைய மதிப்பு உயரட்டும்னு விட்டுருக்கலாம் அரசு நினைக்கிறதுன்னு கூட ஒரு தகவல் இருக்கு. பட் இதெல்லாம் உறுதி செய்யப்படாத தகவல்கள். இத்தனைக்கு நடுவுல சைனாவினுடைய ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கிறத பாக்குறோம். நவம்பர்ல $1 பில்லியன் இருந்தது நார்மலா. போன வருஷம் இந்த வருஷம் $2 பில்லியன் போட்டிருக்காங்க. அவனுடைய ட்ரேட் சர்ப்ளஸ் பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி இந்தியாவுடைய மர்ச்சன்டைஸ் ஏற்றுமதி 22% அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தோம். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல, இவ்வளவு டாரிஃப் வாருக்கு நடுவுல. சோ இன்ஃபேக்ட் சைனாவினுடைய உலகளாவிய வர்த்தகம்ங்கிறது கடந்த சில மாதங்கள்ல கணிசமாக அதிகரிச்சிருக்கு. அமெரிக்கா இல்லாமல் தங்களால் சர்வே ஆக முடியுங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறதையும் பாக்குறோம். அதனால அமெரிக்காவிலதான் அங்க இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுடைய விலை அதிகரிச்சிருக்கே தவிர சைனாவுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. ஏன்னா மற்ற நாடுகளுக்கு பெரிய அளவுல டம்ப் பண்றாங்க குட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த டாலரை பத்தி பேசல இன்னொரு விஷயம், நமக்கு இந்த FTA பத்தி தொடர்ந்து அரசு சொல்லிக்கிட்டு இருந்தது. கேபினெட் கிளியர் பண்ணுச்சு. அப்புறம் இப்போ நேற்று பார்த்திருப்பீங்க, நம்ம இதுலயும் கிளியர் பண்ணிட்டாங்க. அந்த பில்லும் பாஸ் பண்ணியாச்சு பார்லிமெண்ட்ல. சோ 100% FTA இதுல பெரிய அளவுல முதலீடு வரும் என்று அரசு எதிர்பார்க்கிறது. அது போக இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷனும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கிறாங்க. உங்களுக்கு என்னுடைய கருத்தை நான் முன்னால சொல்லிட்டேன். நிச்சயம் சார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தரகு நிறுவனங்கள் டார்கெட் வச்சிருந்தாங்க. இப்ப சிட்டி பாக்குறப்ப 25,000 தான் சொல்லியிருந்தாங்க. ஆமா. இப்ப இதே ஐசிஐசி டைரக்ட் பாக்குறப்ப 28,800 சொல்லியிருந்தாங்க. பல டிஃபரன்ஸ் இருக்கு சார். அந்த போஃபா செக்யூரிட்டிஸ் மட்டும் தான் கிட்டத்தட்ட நெருங்கி இருக்காங்க. 26,500 மாதிரி வந்திருக்காங்க. இந்த மாதிரி தர நிறுவனங்கள் சொல்றத எவ்வளவு தூரம் சார் நம்ம நம்பலாம், அது அவங்கள ஃபாலோ பண்ணலாம்? இனிமேல் இந்த போஃபா செக்யூரிட்டிஸ் ஃபாலோ பண்ணலாமா? கிட்டத்தட்ட நெருங்கி இருக்காங்க அவங்க. ரைட்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இது 10 பேர் 8 பேர் 5 பேர் கொடுத்துருக்காங்க. அதுல யாரு க்ளோசஸ்டா 1% வித்தியாசம் இருக்கோ அந்த 3-4 பேரை ஃபாலோ பண்ணலாம், மத்த 2 பேரை விட்டுறலாமான்னு. இது இந்த ஆண்டு, போன ஆண்டு எப்படி இருந்தது, அதற்கு முந்தைய ஆண்டு எப்படி இருந்தது அப்படின்னு கடந்த 5 ஆண்டுகளுக்கான தரவுகளை இந்த இணையதளத்துல போட்டாங்கன்னா நம்ம அதை வச்சு ஒரு முடிவுக்கு வரலாம். அப்ப கூட அது ஒரு உறுதியான முடிவா இருக்க முடியாது. என்ன காரணம்னு என்ன கேட்டீங்கன்னா, இதெல்லாம் அதுக்காக நம்ம மொத்தமா நம்ம தவிர்த்துட்டு போக முடியாது. அவங்களும் ஒரு பேசிக்கா ஒரு கணக்கு வச்சு இந்த நிப்டியில் இருக்கக்கூடிய 50 நிறுவனங்களுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எவ்வளவு அதிகரிக்கும், லாபம் எவ்வளவு அதிகரிக்கும், அதற்கு தக்க ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எவ்வளவு அதிகரிக்கும், அதற்கு இவ்வளவு பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ கொடுத்தா இண்டெக்ஸ் எங்க இருக்கும்னு ஒரு ஓரளவுக்கு ஒரு மெத்தடாலஜி அடாப்ட் பண்ணி கணக்கு போட்டு அவங்க சொல்றாங்க. அதை நம்ம மட்டும் புறத்தளவோ ஒதுக்கி விடவோ முடியாது. பட் அதை முழுக்க நம்பணும்னு, அதுல சரியா இருக்கவங்களை நம்பிட்டு தப்பா இருக்கவங்களை விடணுங்கிறது சரியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சென்ற ஆண்டு சரியா இருந்தவர் இந்த ஆண்டு தவறா இருக்கலாம், சென்ற ஆண்டு தவறா இருந்தவர் இந்த ஆண்டு சரியா இருக்கலாம். எப்படி தெரியும்? அப்போ ஒப்பீட்டு அடிப்படையில் அந்த டாக்குமெண்ட் போடணும். ஒண்ணு. ரெண்டாவது, அது நீங்க என்ன இன்னைக்கு இந்த ஆண்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. இந்த ஆண்டுன்னா இந்த ஆண்டு இன்னும் முடியல, இன்னும் 10 நாட்களுக்கு மேல் இருக்கிறது. டிசம்பர் 31 அன்னைக்கு இருக்குன்னு சொன்னாங்களா அப்படின்னு பார்க்கணும். சோ இதெல்லாம் ஒரு உத்தேச மதிப்பீடு. இந்த உத்தேச மதிப்பீடு அதுக்கு சப்ஜெக்ட் டு வேரியஸ் சேஞ்சஸ். எப்படி நம்ம நாடு வேர்ல்ட் பேங்கா இருக்கட்டும், IMF இருக்கட்டும், நம்ம
மத்திய ரிசர்வ் வங்கியா இருக்கட்டும், நம்ம அரசாங்கமா இருக்கட்டும், ஒரு ஜிடிபி growth சொல்றாங்க, அப்புறம் அதை மாடிஃபை பண்றாங்க, அதை இறக்குறாங்க, அப்புறம் கூட்டுறாங்க. ஒரே வருஷத்துக்குள்ள இவ்வளவு நடக்குது பாக்குறோம். அவர்களிடம் இல்லாத ஒரு 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 இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இல்ல டேட்டா பாயிண்ட்ஸா அவ்வளவையும் வச்சுக்கிட்டே கூட அவர்களால் அது தவறுன்னு சொல்ல முடியாது. அதை மாற்றி அமைக்கிறார்கள் காலத்துக்கு தக்க, அந்த வேகத்துக்கு தக்க, மாறுதல்களுக்கு தக்க. அது மாதிரி இது எல்லாமே மாறுதல்களுக்கு உட்பட்டதுங்கிறதுனால இந்த ஆண்டுக்கு இடையில அவங்க ஏதாவது இதை மாத்தினாங்களா? ஒருவேளை 6 மாதம் முடித்த பிறகு நாங்க 28,000 சொன்னது தப்பு, 26,000 ஐசிஐசிஐ டைரக்ட் சொன்னாங்களா, அல்லது 25,000 சொன்னது ரொம்ப குறைவு, 26,000 சிட்டி சொன்னாங்களா? நமக்கு தெரியாது. அது அவர்களிடம் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு அதுல ஏதாவது கண்டினியூஸா சப்போர்ட் வந்திருந்தது, இன்ஃபர்மேஷன் வந்திருந்தா தான் தெரியும் நமக்கு. அதனால இதை நம்ம ஒரு பெரிய சிக்னிபிகண்டான ஒரு முக்கியத்துவம் இதற்கு கொடுக்கணுங்கிறத நான் நினைக்கல. இது இட் ஷோஸ் த டைரக்ஷனல் மூவ்மெண்ட். இந்த ஆண்டு எப்படி இருக்கும், ஒரு ஓவரால் டைரக்ஷன் பாசிட்டிவா இருக்குமா, நெகட்டிவா இருக்குமா, சைட் வேஸ்ல இருக்குமான்னு. பெரும்பாலானவர்கள் சைட் வேஸ்ல இருக்கும்னு சொன்ன மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். அது ஓரளவு பழிச்சிருக்கதா தான் நான் பாக்குறேன். அதனால இதுல தனியா யாரையும் ஒரு நிறுவனத்தை ஐசோலேட் பண்ணி அதை மட்டும் ஃபாலோ பண்றதுனோ அல்லது தவிர்க்கிறதுனோ சரியா சார். பட் நாங்க இதெல்லாம் நம்பல சார், உங்களே தான் சார் நம்புறோம். என்னையும் நம்பாதீங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீங்க கணிப்பீங்களா சார் இந்த மாதிரி அடுத்த வருஷம் இப்படி இருக்கும், இந்த இவ்வளவு % இப்ப நீங்க சொன்னீங்க அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்ல அப்படின்ட்டு? ஆமா, இருந்தாலும் கேக்குறேன் சார். இல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். பட் அதை நம்ம கண்டினியூஸா மானிட்டர் பண்ணுங்கிறதுக்கு சொல்ல வரேன். 1ஆம் தேதி சொல்லிட்டு 31ஆம் தேதி பாக்குறதுல அர்த்தம் இல்ல. நானும் கணிச்சிருக்கேன், எனக்கும் தெரியும், ஓரளவு பார்ப்பேன். பட் அது சப்ஜெக்ட் டு சேஞ்சுங்கிறது நான் மென்டலி தயாரா இருப்பேன். அவ்வப்பொழுது மாறிக்கொண்டே இருக்கும். மாறக்கூடிய சூழலுக்கு தவிர நம்முடைய இலக்குகள் மாறும். லாங் டேர்முக்கு அது மாறாது. 5 ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்குங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கும். 10 ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்குங்கிறது உறுதியா இருக்கும். 10 ஆண்டுகளுக்கு மேல நம்மளால கணிக்கிறது கஷ்டம் அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் அதே 6 மாசத்துல, 1 வருஷத்துல, 10 மாசத்துல எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் நம்ம சொல்றது ஒரு உத்தேசமான கணிப்பு தான். இந்த கணிப்பு என்ன மட்டும் இல்ல, நிறைய பேர் என்ன போல செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அப்பதான் நம்ம பங்குச்சந்தையில முதலீடு செய்ய முடியும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தானே ஒரு கணக்கு போட்டு, இந்த கணக்குப்படி இப்படி நடக்கும், இது நடந்ததுன்னா இப்படி வரலாம், இது நடக்காமல் போனா என்ன ஆகும், அதற்கு நம்மள தயாரா வச்சுக்கணும். பங்குச்சந்தை ஒருவேளை இது நடக்காமல் போனால் இறங்குனா அப்ப எங்கிட்ட வாங்குறதுக்கு பணம் இருக்கா, ஏறுனா விற்கிறதுக்கு பங்கு இருக்கா? ரெண்டுக்கும் பங்குச்சந்தையை நம்ம ஸ்ட்ராங்கிள் பண்றதை விட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறது பெட்டரா. நிச்சயம் சார். அப்ப டிசம்பர் 31 கணிப்பு என்னன்னு எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க சார். முயற்சி பண்ணுவோம். சிறப்பு சார். ஏதாவது சிறப்பு செய்தி இருக்குங்களா சார்? ஒண்ணும் இல்ல. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். உள்ளூர் பொருளாதாரத்துல இருந்து உலக பொருளாதாரம் வரைக்கும் டெய்லியும் அவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு நன்றி சொல்லலாம் பத்தாது எங்களுக்கு. தேங்க்யூ சார். நன்றி. புத்தாண்டு கொண்டாட்டமாக தங்கமயில் வழங்கும் வெல்கம் 2026 கோல்டன் சேல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 4 கிராம் தங்கத்திற்கும் 2026 ரூபாய் தள்ளுபடி. இச்சலுகை டிசம்பர் 24ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.